பிரைஸ் எல்லாம் குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன் தகப்பனுடைய கழுதை காணாமல் போனதால் அதை தேடி தன் வேலைக்காரனுடன் புறப்பட்டு சென்றான் சவுல். கழுதை எங்கு தேடியும் கிடைக்காததால் வேலைக்காரன் சொன்னபடி இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் என அழைக்கப்பட்ட சாமுவேலிடம் தன்னுடைய கழுதை எங்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக சென்றான். சாமுவேல் சவுலிடம், நீ பெலிஸ்தியரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போய் அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் என்றார். அதன்படியே சவுல் தேவனுடைய மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லோரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது கிசின் குமாரனுக்கு வந்தது என்ன? சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அதேபோல் சவுல் தாவீதை கொலை செய்ய தேடினான். தாவீது தப்பி ஓடி சாமுவேலுடன் நாயோதிலே தங்கியிருந்தான். இதை அறிந்து கொண்ட சவுல் தாவீதை கொண்டு வர சேவகர்களை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய சேவகர்களின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 3ஆம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது சவுலும் ராமாவுக்கு அடுத்த நாயோத்திற்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்தான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தோடு சேர்ந்த யாவரும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இப்போது நாம் நம்மை பற்றி சிந்தித்து பார்த்தோமானால் நாம் எந்த கூட்டத்தில் சேர்ந்திருக்கிறோம்? நம்மை சுற்றி இருக்கிற கூட்டம் எந்த கூட்டம்? நாம் எந்த கூட்டத்தோடு இருக்கிறோமோ அந்த கூட்டமாகவே நாமும் இருப்போம். அந்த கூட்டத்திற்குள் எந்த ஆவி இருக்கிறதோ அந்த ஆவிதான் நமக்குள்ளும் வரும் இருக்கும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளின் கூட்டத்தில் இருந்தால் நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளோடு கூட நாம் இருந்தால் நாமும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக பயந்தவர்களாக இருப்போம். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தோடு நாம் இருந்தால் நாமும் தீர்க்கதரிசிகளாய் இருப்போம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியர்களின் கூட்டத்தோடு நாம் இருந்தால் நாமும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருப்போம். எனவே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நாம் யாரோடு எந்த கூட்டத்தோடு சேர்ந்திருக்கிறோம் என்பதே முக்கியமானது. எனவே கர்த்தருக்கு பயப்படுகிற, அவருக்கு பிரியமாய் வாழ்கிற, அவருடைய ஊழியங்களை செய்கிற, கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக உரைக்கிற தீர்க்க தரிசன கூட்டத்தோடு நாமும் இருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தரால் வழி நடத்தப்படுகிறவர்களாக, கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டவர்களாக, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நம்மை சுற்றி இருக்கும் ஜனங்களும் சத்துருக்களும் இவனா என்று நம்மை பார்த்து ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற நாங்கள் உமக்கு பயந்து உமக்கு பிரியமாய் வாழ்கிற உம்முடைய ஜன கூட்டங்களோடு வாழக்கூடிய, இணைந்து செயல்படக்கூடிய ஞானத்தையும் கிருபையையும் கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரும் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி அவர்களை வாழ்த்தி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.